இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, எல்லாருமே சொல்ல கூச்சப்படுறாங்க. கூச்சப்படுறது மட்டும் இல்லாமல் அது சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. ஒரு சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கோ, இல்லை ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணலாமா வேணாமா, இது அது ஒரு விஷயமாவே அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா அது டாய்லெட் போகலன்னா மட்டும்தான் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா இல்லைங்க. இன்னைக்கு காலையில் நம்ம எப்படி ஒரு ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், அதே மாதிரி தான் டாய்லெட் போகிறதும் ஒரு கண்டிப்பான ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் ஒன்று. அதில் எழுந்த உடனே டாய்லெட் போகல அப்படின்னாவே அது கான்ஸ்டிபேஷன் தான். இல்லைங்க நான் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் போகிறேன், இல்லை நான் நைட்டு போகிறேன், அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 2 டேஸ்க்கு ஒன்ஸ் போகிறேன், இல்லை நான் போயிட்டு வந்து நான் ரெஸ்ட் ரூம் போனேன் அப்படின்னா நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டே போகிறேன், இல்லை வந்து நான் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டே போகிறேன். இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் காமனாக எல்லாருமே எல்லா பேஷண்ட்ஸுமே சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயமா இருக்குது. அப்படி போகக்கூடாது. நீங்கள் போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரணும். அதாவது ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வரணும். இதுதான் ஒரு நார்மலாக நம்ம இப்போ நம்மளோட ஸ்டூல் சாம்பிள்ஸ், அதாவது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டூல் சாம்பிள்ஸ் சொல்லுவோம். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பவுல் மூமெண்ட் வந்து, அதாவது நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய லோயர் பார்ட் தான் என்ன அப்படின்னா ரெக்டம். அங்கே தான் போயிட்டு நம்மளுடைய டைஜஸ்டிவ், அதாவது வேஸ்ட் பார்ட், அந்த சக்கை போயிட்டு எங்கே ஆகும்னா ரெக்டம்ல தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அது வந்து நம்ம இயர்லி மார்னிங்காக நம்மளை எழுப்போம். நீங்கள் போங்க ரெஸ்ட் ரூமுக்கு, நான் ரெடி ஆகிட்டேன் வெளியே வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அடக்கி வைக்கிறதோ, இல்லை வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு ஹார்ட் ஸ்டூல்ஸ், அதாவது முக்கி போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடம் வந்து ஹேண்டில் வந்து என்ன ஆகும், ஃபிஷர், ஃபிஸ்டுலா அது மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஸ்பைசியாக ஃபுட்டு சாப்பிடாம அன்டைமில் ஃபுட்டு சாப்பிட்றது, நைட்டு போயிட்டு பிரியாணி சாப்பிட்றது, ஸ்பைசியானது, ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நைட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7-8 மணிக்குள்ளே சாப்பிட பாருங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் போயிட்டு இதெல்லாம் இயர்லி ஸ்டேஜஸ் நம்ம ஒழுங்காக ரெக்கவர் பண்ணோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு ஒரு தொந்தரவுக்கு நம்ம போகாமல் நம்ம ப்ரிகாஷனரியாக இருக்கலாம். சரிங்களா? இது மட்டுமா அப்படின்னா ஒரு ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ், அதாவது ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு சக்கரவள்ளி கிழங்கு, பப்பாளி எடுத்துக்குவாங்க ஃபுட்டில். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் எந்த காயிலெல்லாம் கொஞ்சம் நீர் சத்து அதிகமாக இருக்கும், உதாரணத்துக்கு பீர்க்கங்காய், புடலங்காய், இந்த மாதிரி காய்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குவாங்க. அந்த ஸ்பைசியான ஐட்டம்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கு. ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் எப்போனா ரேராக எடுத்துக்குவாங்க. அதையே ஒரு டெய்லி ரொட்டீனாக எடுக்காமல் ஹெல்த்துக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரிங்களா? இப்போ ஃபாரின் ஃபுட் ஐட்டம்ஸ், நான் பிஸா சாப்பிட்றேன், பர்கர் சாப்பிட்றேன், அந்த மாதிரி ஐட்டம்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வாங்க. அது உங்களை ஒரு ஒரு சேஃபான, உங்களை ஹெல்த்தியான ஒரு ஹியூமன் பீயிங்காக மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? இதை பற்றி உங்களுக்கு டவுட்டோ, இல்லை இதை பற்றி டீட்டெயில்டாவோ, இல்லை வேற ஒரு பிரச்சனையை பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.